Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala State, no betting, no gambling. 9/11/2024 சனிக்கிழமை காரணியா கம்பெனியோட செகண்ட் வீக் ஒரு சிறந்த விஷயம்னு பார்த்தலாம். லாஸ்ட் மந்த் செகண்ட் வீக் ரிசல்ட் வந்து 212, போன வாரம் 089 வந்திருக்கு. மார்க் பண்ணிவிட்டு நம்மளோட சனிக்கிழமையோட பலன் கால்குலேஷனை பார்த்துருவாங்க. ஃபஸ்ட்டு போன மாதம் 2வது வார ரிசல்ட் வந்து சனிக்கிழமை காரணியாவோட ரிசல்ட்டு 212, வெள்ளிக்கிழமை 262, அது அப்படியே 212 ஆச்சுன்னா அதுக்கடுத்த வாரம் 065, அதுக்கடுத்த வாரம் 787, போன வாரம் 089, நேற்று ரிசல்ட் வந்து 074. ஃபஸ்ட்டு போன மாதத்தோட செகண்ட் வீக் ரூட்டு அதில் பார்த்திங்கன்னா 262க்கும் 212க்கும் வித்தியாசம் இல்லை. அதனால் வந்து நம்ம க்ளூ நம்பரோட 23, அதாவது வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டோட க்ளூ நம்பரோட பிசி வந்து 23க்கு -1, அதாவது 11. அது வந்து -1ன்னா 12ன்னு வரும். 2ல் 1 மைனஸ், 3ல் 1 மைனஸ். இதில் செகண்ட் டிஜிட் கட் பண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு 212 மேட்ச் ஆகுது. இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ரூட்டில் வந்து நமக்கு நேற்று ரிசல்ட் வந்து 074, ப்ளூ நம்பரோட பிசி 35. இது 35க்கு 24. இது வந்து போன மாதம் ரூட்டு. ஒரு 24 உங்கள் எஸ்சியில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். நான் 35க்கு 36 81 தான் இன்றைக்கி என்னோடய கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுது. 36 இல்லை 81 பிசியில் வரும்போது 036 அல்லது 081ன்றது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கால்குலேஷன். அதுக்கடுத்து நம்மளோட போன வாரம் ரூட்டில் பார்த்திங்கன்னா 089க்கு ஒரு நாள் முன்னாடி ரிசல்ட் வந்து நமக்கு 722. இதுலேயும் க்ளூ நம்பரோட பிசி 33க்கு 34ஓட ஃபுல் ஆப்போசிட் 89. அந்த ரூட்டு மேட்ச் ஆகிருக்கு. அண்ட் வந்து நமக்கு க்ளூ நம்பரோட ஏபியில் 30-20 கால்குலேஷன்லாம் எடுப்போம் இல்லையா. போன மாதம் பார்த்திங்கன்னா நமக்கு 262ஓட க்ளூ நம்பரோட ஏபி 32க்கு நம்ம 30 எடுப்போம் இல்லையா. +30 62, 12 பிசியில் வந்துருக்கு. இந்த ரூட்டில் நமக்கு நேற்று ரிசல்ட்டோட க்ளூ நம்பரோட ஏபி 13க்கு ஒரு 30 43. 43ன்றது ஒரு 93ஆவோ 98ஆவோ வரலாம். 43ன்றது 93 லாஸ்ட் மந்த்து அந்த ரூட்டில் வந்ததுன்னா 93 வந்ததுன்னா 293, அல்லது 48ன்னு வந்ததுன்னா 248. ஒன்று சி போர்டு பவர் ஆகணும், இல்லை பி போர்டு பவர் ஆகணும். இந்த ரூட்டில் அந்த நம்பர். அதுக்கடுத்து க்ளூ நம்பரோட ஏபி 13 + 30 எடுத்துட்டோம். ஒரு வேளை இது +1ல் 44 49வும் ஆகலாம். அப்படி வரும்போது 44 49 பிசியில் வந்ததுன்னா 744 749ன்றது அதுக்கு அடுத்த நம்பராக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு 787 வந்த வாரம். 787க்கு ஒரு நாள் முன்னாடி 842. ப்ளூ நம்பரோட பிசி வந்து 53. இதுலேயும் பார்த்திங்கன்னா 53 + 29, அதாவது 30 எடுப்போம். 30ன்னு எடுக்கும்போது +1ம் போகும், -1ம் போகும். இப்போ 30ன்னு எடுக்கும்போது 29 எடுக்கும்போது 82 கிடச்சிருக்கு. 87 ரிசல்ட்டோட பிசி. ஓகே, 787. இந்த ரூட்டில் நமக்கு நேற்று க்ளூ நம்பரோட பிசி +29க்கு 64. 64ன்னும் போது 69ன்னு வரும்.
ஓபிசியில் ஒரு 69 வரும்போது நமக்கு 769 நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து 065 வந்தால் அதுக்கு ஒரு நாள் முன்னாடி 469 ப்ளூ நம்பர் 525 பிசி 25 ப்ளஸ் 30 எடுப்போம். 40 ஃபாலோ ஆகிருக்கு. 65 டேரெக்டு 40 ரூட்டு ஃபாலோ ஆனால் நமக்கு 35 ப்ளஸ் 40க்கு 75. 75 வந்து நேற்று 74க்கு 75ன்றது இன்றைக்கி வந்து ஒரு பிசியில் ஒரு 70ன்றது வரலாம். 70ன்னு வரும்போது 970 நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். டோட்டலாக வந்து எல்லா வாரத்தோட மேட்சிங் பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்து 74க்கு ஒரு மேட்சிங் கால்குலேஷன் நம்ம பார்க்கும்போது போன வாரம் 722க்கு 089 35க்கு 36 எடுத்துட்டோம். 13க்கு நம்ம 48 98 49 31 எல்லாமே மேட்ச் பண்ணி எடுத்துட்டோம். இதில் வந்து ஒரே ஒரு மேட்சிங் கால்குலேஷன் பார்த்திங்கன்னா 74க்கு ஒரு மேட்சிங் நம்பர்னால் பார்த்திங்கன்னா 27 22ன்ற நம்பர்லாம் வந்து 74ஓட பேர் நம்பர் மாதிரி. இப்போ இதுலேருந்து இன்றைக்கி ஒரு 727ன்ற மாதிரி வரலாம். ஓகே, கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் நம்பர்ஸை பார்த்துருவோம். டோட்டல் கெஸ்ஸிங் எவ்வளோ தான். ஃபஸ்ட்டு நமக்கு 036 081 293 248 744 749 769 970 ஃபைனலாக 727. டோட்டல் கெஸ்ஸிங்கு இதில் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் நம்பர் வந்து 036 749 248 970 727. இந்த 5 நம்பர் வந்து கெஸ்ஸிங்கில் ஸ்ட்ராங்கு. பிசியில் 27 36 49 70 4 செட்டு. ஓகே, 10 லிமிட் அப்ளை பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு பெஸ்ட் வீடியோ பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.